Hello friends, welcome to Kavi Kanji. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மஷ்ரூம் பிரியாணி. இது எப்படி நம்ம சிம்பிளாகவும் ஈஸியாகவும் குக்கர்லேயே நல்லா சுவையாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் நல்லாவே. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச ஒரு தக்காளி சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க புதினா கொஞ்சம் சேர்த்துடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாம் வதங்கட்டும் கொஞ்ச நேரம். அப்பதான் பிரியாணி ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம் இதை கூட சேர்த்துடலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். 1 கப் அரிசிக்கு. ஸோ இந்த மசாலாவில் இந்த மஷ்ரூம் கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 50% அளவுக்கு குக் ஆகட்டும். ஏன்னா மஷ்ரூம் வந்து தண்ணி விடும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். இப்போ மஷ்ரூம் மசாலா எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு லைம் ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸை ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துறேன். அரிசி உடைச்சு விட்டுறாதீங்க, பொறுமையா கலந்து விட்டுருங்க. இப்போ நான் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1/2 கப் தண்ணி. 30 நிமிஷம் ஊற வச்சிருந்தா ரைஸை கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி குக்கரில் நீங்கள் வைக்கும் போது ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமும் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும். பாஸ்மதி ரைஸ் பர்ஃபெக்டாக குக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்றது தெரிஞ்சிடும். அப்படி பத்தலைன்னா ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. ஸோ இதை மூடி வச்சிடலாம். நமக்கு மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.